உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்னைக்கு அதான் நடக்க போகுது. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு, நீங்க சும்மா தான் இருக்க போறீங்க. என்னங்க, நான் இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சிட்டேன், எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு பிரச்சனை தீரணும்னு நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டேன். இந்த வியாதி சரியாகணும்னு எவ்வளவோ அலைஞ்சு திரிஞ்சிட்டேன். ஒரே ஒரு வேலை கிடைக்கணும்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டேன். அலைச்சல் தான் அதிகம், ஆனால் எனக்குன்னு எதுவுமே வரல. இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது, வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது, சோர்ந்து போயிட்டேன், டயர்டாயிட்டேன். எத்தனை முயற்சிகள், எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சிட்டேன், இதுக்கு மேலே முடியாது. இல்லை, தேவன் சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக போராடி நீங்கள் என்னத்துக்காக இவ்வளோ நாள் அலைஞ்சிங்களோ அதை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. ஒரே ஒரு பாட்டில் தண்ணிக்காக ஒரு பெண் வனாந்திரத்தில் தண்ணி கிடைக்காது, ஒரு பாட்டில் தண்ணி தான் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. பெயர்சபா வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிஞ்சா. நீங்கள் பாருங்களேன், ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். தண்ணி கிடைக்கல. நம்ம இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்களேன், நம்ம ஏரியாவில் எல்லா இடத்துலையும் தண்ணி கிடச்சிடும். கரெக்டாக தண்ணீர் பந்தல், ரோட்டில் போனால் தண்ணீர் பந்தல் இருக்குது, எந்த ஒரு ஷாப்பில் போனாலும் தண்ணி கிடைக்கும். ஒரு பாட்டில் தண்ணி ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆனால் அவள் அலைஞ்சு திரிஞ்சது அது ஒரு வனாந்திரம். ஆகார் அலைஞ்சு திரிஞ்சது ஒரு வனாந்திரம். ஒரு பையனோட, அவளுடைய பையனோட சுத்ரா தண்ணி, ஒரு துருத்தி அவளுக்கு தண்ணி வேணும், ஒரு பாட்டில் தண்ணி வேணும், அது கிடைக்கலங்க அவளுக்கு. அவள் பெயர்சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். நீங்களும் ஒரு வேலைக்காகவோ ஒரு கல்யாணத்தை நடத்தணுன்னுக்காக தான் அலைஞ்சு திரியிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒன்று சரியாகணும், இந்த வியாதி சரியாகணும், ஏதோ ஒன்றுக்காக தான் அலைஞ்சு திரியிறீங்க. அப்படி தாங்க இந்த ஆகார் ஒரு பாட்டில் தண்ணிக்காக அலைஞ்சு திரிஞ்சா, கிடைக்கவே இல்லை. அப்படியே போய் ஒரு செடியில் தன்னுடைய பையனை படுக்க வச்சுட்டு நீ இங்கே உட்காந்துக்கோ சொல்லிட்டு ஓடி போயிட்டா. என் பையனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு என்னால் முடியலன்னு சொல்லி அழுகுறா, தள்ளி போய் நின்றுட்டு. நீங்களும் அப்படி தான் கவலைப்படுறீங்களா? என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல, அலைஞ்சி தான் திரிஞ்சிட்டேன், என்னால் முடியல. வானத்திலேருந்து அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. தேவதூதன் சொன்னார், கூப்பிட்டாரு, என்ன ஆகார், ஒன்றுமே நடக்கலையே, ஏன் பயப்படுற? தேவன் அந்த பையனுடைய குரலை கேட்டார், நீ போ அப்படின்னு அனுப்புகிறான். ஒரு தேவதூதன் தான் அவகிட்ட பேசுகிறான். தேவன் அவளுடைய கண்களை திறந்து எங்கே கிணறு இருக்குன்னு காமிக்கிறாரு. அந்த பாட்டில் தண்ணி அவள் பிடிச்சிட்டு போய் அவங்க பையனுக்கு கொடுக்குறா. நீங்களும் அப்படி தான் கவலைப்படுறீங்களா? ஐயோ, நான் விரக்தியில் நிற்கிறேங்க, எவ்வளோதான் அலைந்து திரியிறது, சரியானா நல்லா இருக்கும்ல. இல்லை, தேவன் இன்னைக்கு தலையிடுறாரு, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு, அவர் உங்களுக்காக வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் ஓவராக அலைஞ்சு திரிஞ்சது தேவனுக்கு தெரியும், அதனால தான் அவர் வராரு. ஓகேங்களா? ஈஸியாக உங்களுக்கு அவர் வாங்கி கொடுக்குறார், பயப்படாதீங்க. நீங்கள் சும்மா தான் இருக்கணும், இன்னைக்கு தேவன் தான் யுத்தம் பண்ணுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.